அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ எம்சிசியோட ரிசல்ட் வந்து முதல்ல நாம தான் ஒரு வீடியோ கொடுப்போம், ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நிறைய மாணவர்கள் ரிசல்ட் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, உங்களோட பேரை பார்த்துட்டீங்க. இருந்தாலும் எனக்கு முன்னாடி இருக்கிற காலேஜில் சீட் கிடைச்சி நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜில் என்ன மார்க் ரேஞ்சில் கட் ஆஃப்லாம் போயிருக்குன்றது தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பொறுமையாக உட்காந்து முழு வீடியோவை பார்த்துருங்க. நிறைய மாணவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒவ்வொரு மாணவர்களுக்குமே நேரில் வந்து பார்த்தவங்களுக்கு கூட நிறைய சொல்லியிருப்போம். சார் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அலாட்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக போகாது, பட் மிஸ் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது மாதிரி என்னுடைய சக்ஸஸ் ரேட் 90%. ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய அனலைஸும் கான்டாக்டும் கனெக்ஷனும் ஸோ கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுக்குன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி பார்த்ததில் எனக்கு 90% சக்ஸஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். சில மாணவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய மீட் அவுட் ஆகலை, பட் இருந்தாலும் அதற்கான வேற வேற வழிமுறைகளை உருவாக்குறோம். எப்போதுமே ஒரு பர்ஃபெக்டான ப்ரொஃபஷனல் ஜாப்ன்றது ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான ஈக்குவலான வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது சக்ஸஸ் வாங்கி கொடுத்துடணும் மட்டும்தான் யோசிக்கிறோம். நம்ம எப்போதுமே ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து யோசிக்கும் போது மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க மாட்டோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. வெறும் 205 மார்க்ல இருந்து சரிங்களா, வெறும் லாஸ்டா முடிஞ்ச மார்க் வரைக்குமே எக்கச்சக்கமான மாணவர்கள் இப்ப மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ கால்ஸ் ரிசீவ் பண்றேன். சார் அவ்வளோ மார்க் இருந்துச்சு, ஆனா நான் எனக்கு அலாட்மெண்ட் ஆகலை. எப்படி சார் ஆகும்? எப்போதுமே ஒரு மதிப்பெண்ணானது எங்க வரைக்கும் போகுன்ற இந்த காம்படிஷன்றது தெரியாம இருந்தால் ரொம்ப கஷ்டம். காம்படிஷன் தெரிஞ்சவங்க லோயர் மார்க்ல இருக்கட்டும், அவங்களோட வருத்தம் என்ன வேணாலும் பண்ணிட்டாங்க. சில மாணவர்கள்லாம் அவங்களோட சாய்ஸ் ரொம்ப லிமிட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இப்போ அலாட்மெண்ட் இல்லை. நிறைய மாணவர்கள் அலாட்மெண்ட்ல இப்போ ஃபோன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கைட் பண்ணி வாங்கி கொடுத்த எல்லா மாணவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சில மாணவர்களை அடுத்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், பட் வேற வேற வழிமுறைகளை பயன்படுத்தி அவங்களை எப்படியாவது சீட்டை வாங்கிடணும்னு சொல்லி ரொம்ப ப்ரே பண்றோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்போதும் சக்ஸஸ் வாங்கிடுவேன். என்னுடைய யதார்த்தமான ட்ரை. ஸோ கண்டிப்பா வாங்கிடலாம். ஸோ இதுல கட் ஆஃப் ரைட். ஸோ எப்படிலாம் நடந்திருக்கு, என்ன மாதிரிலாம் காலேஜ் மாறி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்பர் 1 வீடியோ. ஸோ டீம்டு நம்ம 57 கல்லூரிகள் இருந்தாலும் இந்தியா முழுவதும் இருக்கிற கல்லூரிகள்ல நம்மளோட தமிழ்நாடு பாண்டிச்சேரி தான் என்னோட மாணவர்களுக்கு நம்பர் 1 லலிதாம்பிகை. முதல் ரவுண்ட்ல 359 இருந்து ஸ்லைடா கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 13 மதிப்பெண்கள் குறைஞ்சி 346 மதிப்பெண் வரைக்கும் பிளான் பண்ணணும். என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 146 மினிமம் மார்க் மட்டும்தான், பட் கடை செகண்ட் ரவுண்ட்ல 113 வரைக்கும் வந்துருச்சு சரிங்களா. அடுத்து வந்து வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் 307 சரிங்களா. 50 இடங்கள் அடிஷ்னலா வந்தும் கூட பெரியதாக எந்த மாற்றமும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அப்போனா எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. மாணவர்கள் வந்து பெருசா இது பண்ண இத்தனைக்கும் நியூ காலேஜ் சொன்னோம், ரொம்ப பெரிய செலவுன்னு சொன்னோம். இருந்தாலும் மாணவர்கள் விரும்புறதுக்கான காரணங்கள் தெரியும், இன்னும் போக போக நல்லா தெரியும். ஸோ 307 இருந்து 275 மதிப்பெண் வரைக்கும். என்ஆர்ஐ 122. அடுத்து சத்யசாய் மெடிக்கல்கள் 239. கடவுளே, ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் நான் ரொம்ப படிச்சு சொன்னோம், ரிப்போர்ட் பண்ணல. பட் இந்த ரவுண்டா ரிப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த ரவுண்ட்ல அதே மாதிரி அலாட்மெண்ட் வாங்கிட்டோம். பட் 218 இட்ஸ் லாஸ்ட் மார்க் ஃபார் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் ரைட். பட் பெருசா அவ்வளோ வேக்கண்ட் இருந்தும் கூட பெருசா மாற்றங்கள் வந்து மாற்றலை வரல. அதே மாதிரி விநாயக மிஷன் சேலம் கேம்பஸ் 265 முதல் ரவுண்ட்ல 25 மதிப்பெண்கள் மாற்றம், 240 மார்க்கு. மீனாட்சி மெடிக்கல்கள் 263 வெறும் 11 மதிப்பெண் டிஃபரெண்ட்ல 252 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் 254 இந்த ரவுண்ட்ல 240 வெறும் 7 மார்க் மட்டும் தான் டிஃபரெண்ட். என்ஆர்ஐ மார்க் பொறுத்த வரைக்கும் 144. அதே மாதிரி ஜேஆர் மெடிக்கலுக்கு 215 முடிந்தது, கடைசியாக 195 மதிப்பெண்ல வந்து முடிஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா ரீஅலாட் பண்ணாங்க. ஏன் எல்லாரும் 150 சீட்மே வைக்கணும்னு சொன்னாங்க, 150 சீட்மே விர்ச்சுவல் வைக்கணும்னு சொன்னாங்க. எப்படி இங்க அலாட்மெண்ட் ஆயிருக்கு? இட்ஸ் கமிட்மெண்ட். முடிக்கிற யாரும் ரெடியா இல்லை, சீட்டை விட்டு கொடுக்க ரெடியா இல்லை. அதே மாதிரி செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் 250 மார்க்கு. இந்த ரவுண்டு 223 வரைக்கும் நம்ம அலாட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். சவிதா மெடிக்கல் காலேஜ் 304 இந்த ரவுண்ட்ல 273. பாரத் மெடிக்கல் காலேஜ் 235 இந்த ரவுண்ட்ல 206. அடுத்து எஸ்ஆர்எம் வந்து 282 இந்த ரவுண்ட்ல 247. ஸோ அதே மாதிரி என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 182. அதே மாதிரி ராமச்சந்திரா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல்ல 374 இந்த ரவுண்ட்ல 352. அதே மாதிரி என்ஆர்ஐ 127 கடைசி வரைக்கும் என்ஆர்ஐ 127 மார்க் வரைக்கும் இந்த ரவுண்ட்லேயே வந்துருச்சு. பாலாஜி 222 இந்த ரவுண்ட்ல 206 சரிங்களா. அடுத்து விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி ரவுண்ட் 1ல 283, ரவுண்ட் 2ல 241. ஆறுபடை வீடு 252 செகண்ட் ரவுண்ட்ல 228. அதே மாதிரி மகாத்மா காந்தி 256
ரொம்ப அதிக ஃபீஸு, 30 லட்சத்துக்கு மேலே வாங்குறாங்கன்னு எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தோம். அப்பயும் பாருங்க கட் ஆஃப் ஆனது. இதோட டிமாண்டு 218 மார்க் வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. 126 என்ஆர்ஐ சீட்ஸ். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ் 215 மார்க் மொத்த ஜென்ரல். அதே மாதிரி கடைசி மதிப்பெண் 199ஓட கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் டீம்டு யூனிவர்சிட்டியோடைய ஃபைனல் அப்டேட்டு. கிட்டத்தட்ட 1350 சீட்ஸ் பக்கம் வேக்கன் இருந்தது. விர்ச்சுவல் வேக்கன்சிலாம் கூட்டி கழிச்சு 2000 சீட்ஸ் பக்கம் வேக்கன் இருந்துச்சு. நல்லா பிளான் பண்ணோம். ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இல்லைங்க. சொல்லப்போனால் கவுன்சிலிங் ஆனது 80% முடிஞ்சிருச்சு. 2025 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கு 80% முடிஞ்சுது. மீதி 20%. இந்த 20% ரொம்ப அதிக மார்க் இருக்கிறவங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப அதிக மார்க் இருக்கிறவங்க, லோயர் மார்க்ல இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாமலோ, வழக்கம்போல நானே வீட்டில் உட்காந்து பார்க்குறேன்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக சீட் கிடையாது. ஸோ 80% சீட்ஸ் ஓவர். இன்னும் இருக்கிற சீட்ஸை எப்படிலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நேரில் வந்து பாருங்கள். சூப்பராக ஒரு சீட் வாங்கி கொடுக்க ரெடியாக தான் இருக்கணும். பட் ரியல் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். எந்த கேட்டகரி வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த வருஷமே ஜாயின் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு இருக்கவங்க கொஞ்சம் நெருக்கமான மனநிலையில் இருக்கிறத விட சீட்டை வாங்கிடணும், போகணும், ஒரு தடவை பார்த்து ஒரு 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 ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்து அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஸோ நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து பிடிஎஸ்க்கு நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். அது இல்லாமல் ரவுண்டு 3 ஆனது எப்படி இருக்க போகுது, எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் வரும், இதில் நிறைய சீட் அலாட்டே ஆகாமல் இருக்குங்க. போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.